அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். நேத்துல இருந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த கனவா இருந்தாலும் நியாய தர்மம் வேணாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அத மாதிரிதான் ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மீடியாக்கள் திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட அதிமுகவுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. என்டிஏ அலைன்ஸுக்குள்ள தமிழக வெற்றி கழகம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு எங்க இருந்து இழுத்துட்டு வராங்க அப்படின்னா பவன் கல்யாண இழுத்துட்டு வந்துடுறாங்க. பவன் கல்யாண் தான் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அவரு ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருந்தவர், இவருக்கு இவரை தெரியும், இவருக்கு இவரை தெரியும். சோ அவரு தான் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ள விஜய் வராரு. 70 சீட்டு 80 சீட்டு தயாரா இருக்கு. அதுக்கு பவன் கல்யாண் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிறது தான் 2 நாளா அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம். ஆனா இப்போ என்ன விஷயத்த பவன் கல்யாண் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, தந்தி டிவில கொடுத்த இன்டர்வியூல அவரே சொல்லிட்டாரு, நான் விஜய் கிட்ட பேசி வருஷ கணக்காகுதுங்க, நான் விஜய் கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த பவன் கல்யாண் உறுதி செஞ்சுட்டாரு. இதுக்கு மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு யாராவது சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு இபிஎஸ் சொல்லணும், இல்ல என்டிஏ அலைன்ஸ்ல இங்க பிஜேபியோட தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரு இபிஎஸ் பேசுறப்போ சாணக்கியா அந்த விழாவில் பேசுறப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நாங்க அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறத தொடரவே இல்லை, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நாங்க நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லிட்டாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரஸ் மீட்ல அவர் பேசுறப்போ நாங்க அத மாதிரி ஒரு முயற்சியே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பவன் கல்யாண் பேசலன்னு சொல்லிட்டாரு, நயினார் நாகேந்திரன் பேசலன்னு சொல்லிட்டாரு, இபிஎஸ் பேசலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா விஜய் தான் டெல்லி போயிருக்காரு, அங்க போயிட்டு அமித்ஷாவை பார்த்து பேசிடுவாரு, அமித்ஷாவை பார்த்து பேசி என்டிஏ அலைன்ஸ்குள்ள 70 சீட்டு 80 சீட்டு வாங்கிட்டு வந்துருவாரு, துணை முதலமைச்சர் பதவியே வாங்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, விஜய் சிபிஐ விசாரணைக்காக இந்த கரூர் வழக்கு விசாரணை சம்பந்தமா சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல அங்க அமித்ஷா இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்ப ஒரு 5 மாநிலம், 5 இடத்த 4 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துல தேர்தல் நடக்குதுல்ல, அதுல ஒரு மாநிலம்னு பார்த்தோம்னா அசாம். இங்க இருந்து விஜய் டெல்லி போன இந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய அமித்ஷா அசாம் போயிருக்காங்க. சோ அங்க விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு பேசுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. விஜய் நேரடியா மோடியை சந்திச்சு பேசுற அளவுக்கு விஜய்க்கு அந்த ஹைட்டும் கிடையாது. அப்படிங்கிறப்போ சுத்தி பார்த்தோம் அப்படின்னா யாரும் இங்க தமிழக வெற்றி கழகத்து கூட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படிங்கிற விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இப்ப இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிருச்சு இல்ல. ஆனா நேத்தில இருந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள் என்ன ஒரு விஷயத்த புஷ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டு மீடியாக்கள்னு சொல்லலாம், திமுக கொடுக்கிற அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய மீடியாக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்டிஏ அலைன்ஸ்குள்ள விஜய் போறாரு, 70ல இருந்து 80 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, இது போக டெபுட்டி சிஎம் கொடுக்கறதுக்கும் விஜய்க்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னா, இங்க என்டிஏ அலைன்ஸ் வீக்கா இருக்கு, என்டிஏ அலைன்ஸ் விஜய்க்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக திமுக மீடியாக்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. ஏன் அப்படின்னா நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன், அதிமுக அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு கட்சி, 1972ல தொடங்கி இன்னும் போயிட்டு இருக்க ஒரு மாபெரும் இயக்கம். திமுக விட அதிக முறை ஆட்சியில இருந்த ஒரு இயக்கம். எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து இருந்தாங்க, ஜெயலலிதா 2 முறை ஜெயிச்சு காமிச்சாங்க அப்படின்னு திமுக விட தமிழ்நாட்டுல பலமான கட்சி அப்படின்னா அதிமுக தான். அவங்க விஜயை கூப்பிட்டு 70 சீட்டு 80 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு சொல்றேன், பிஜேபி விஜய்க்கு 70 80 கொடுக்குறாங்கன்னா பிஜேபிக்கு 40 50 கொடுக்கறது தப்பு இருக்காது. சோ அப்படி இவங்க சொல்ற கால்குலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு 120 சீட்டு 110 சீட்டை கொடுத்துட்டு அதிமுக என்னமோ 110 சீட்ல நிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி நேத்துல இருந்து ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, சோ அத மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பெண் நிறுவனம் இருக்காங்கல்ல, திமுகவுக்காக உழுந்து வேலை செய்யக்கூடிய, எப்படியாவது மச்சான் சிஎம் ஆயிட்டாருன்னா நாம டெப்டி சிஎம் ஆயிடலாம், அடுத்தது மச்சான் காலத்துக்கு அப்புறம் நாம தான் அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல பெண் நிறுவனமும் சபரீசனும். சோ அவங்க திட்டமிட்டு விஜய்க்கு காத்து கிடக்கு, என்டிஏ அலைன்ஸ் காத்து கிடக்கு, எடப்பாடி பழனிசாமி காத்து கிடக்காரு, அமித்ஷா காத்து கிடக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஜாலியா இருக்கு போல. 70 சீட்டு 80 சீட்டு அதிமுக இறங்கி தராங்க, டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறது தராங்க அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஜாலியா இருக்க போல. சோ அவங்களும் சேர்ந்து இத மாதிரி எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ
அவங்க சொன்ன ஒரே நபர் வந்து இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, நயினார் பேச்சுவார்த்தை நடத்துறாருலாம் சொல்ல. அவங்க சொன்ன ஒரே நபர் பவன் கல்யாண். சரி, அவர் வந்து இதை பேசி நான் பேசலன்னு உண்மையை சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவரே தந்தி டிவி இன்டர்வியூல வந்து நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த பர்செப்ஷன் அரசியலை திமுக ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்கு. அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையே அவங்களால சமாளிக்க முடியல. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாலும் எனக்கு இத்தனை சீட்டு வேணும், தேமுதிகவுக்கு அத்தனை சீட்டா, காங்கிரஸுக்கு அத்தனை சீட்டா, நாங்க என்ன கீழே கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சண்டை போடாத குறையா, ஸ்டாலின் அவர்கள் முடிய பிடிச்சிக்கிட்டு சண்டை போடாத குறையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இங்க அதிமுக என்டிஏ அலைன்ஸ் வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னு காமிக்கணுமா? ஆனா அது எடுபடாது அப்படிங்கிறது உண்மை. என்னைக்குமே அதிமுக ஒருவேளை அது மாதிரி யாருமே ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஒரு சின்ன ஐடியா, விஜய்க்கு டெபுட்டி சிஎம் கொடுக்கறது கூட தப்பு கிடையாது. ஆனா 70 சீட்டு 80 சீட்டு 60 சீட்லாம் சொல்றாங்கல்ல, அத மாதிரிலாம் கொடுத்து அவர் இந்த அலைன்ஸ்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு யோசனை அதிமுகக்குள்ள வந்தா கூட அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா போய் முடியும். அவங்களுடைய பலமே, அதிமுகவுடைய பலமே அதிமுகவுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கும். அவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு அவ்வளவு சீட்டு கூப்பிட்டு கொடுத்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அதிமுகவால இங்க சிங்கிள் மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. அந்த உண்மையை அதிமுக புரிஞ்சதுனாலதான் விஜய் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு ஒரு உறுதியா இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள வந்துட்டா இந்த அலைன்ஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கும், மக்கள்லாம் எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சோ விஜய் இதுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா எல்லாரும் ஓட்டை தூக்கி என்டிஏ அலைன்ஸ்க்கு போட்டுருவாங்க, என்டிஏ அலைன்ஸ் சீக்கிரம் நல்லா சூப்பரா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த விஷயத்த இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா புரியும். என்ன அப்படின்னா, விஜய் தனியா நின்னாரு அப்படின்னா, விஜய் வந்து இப்ப தனிச்சு நின்னாரு அப்படின்னா அதிமுக ஓட்டை இந்த என்டிஏ அலைன்ஸுக்கு விழுற ஓட்டை எந்த அளவுக்கு பிரிப்பாரோ அதை விட அதிகமான ஓட்டை திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டை விஜய் அவர்கள் பிரிப்பாங்க. எப்படிப்பா சொல்ற, அதிமுக ஓட்டை தானே விஜய் பிரிப்பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா அது சொல்லப்படக்கூடிய விஷயம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவுக்கு சாலிடா ஓட்டு போடக்கூடிய நபர்கள் அப்படின்னா மைனாரிட்டி பீப்புள், குறிப்பா வந்து முஸ்லிம்ஸ் கொஞ்சம் பேர் போட்டாலும் கிறிஸ்டின்ஸ் வந்து முழுசா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பட் விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா கிறிஸ்டின் மக்களுக்கு வந்து ஒரு கோபம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கும். என்னதான் நம்ம அண்ணன் தம்பி எல்லாருமே பழகினாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல ஒரு கிறிஸ்டின் கூட சிஎம் ஆக முடியலையே, இந்த குடும்பமே வந்துட்டு இருக்கு, இந்த கட்சிகளே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. சோ அப்படி இருக்கப்போ இவ்வளவு நாள் திமுகவுக்கு போட்டுட்டு இருந்த அந்த மைனாரிட்டி பீப்புள் கிறிஸ்டின் ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டுல இருந்து ஒரு பெரிய ஓட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா பிரிஞ்சு விஜய் அவர்களுக்கு வரும். சோ திமுக சாலிடா நினைச்சிட்டு இருக்க ஒரு 10% இருந்து ஒரு 4%, 5% இல்ல 3% விஜய் பிரிச்சு எடுத்தா கூட அது திமுகவுக்கு இங்க 3% வருதுன்னா அங்க 3% கம்மி ஆகுதுல்ல, அது பெரிய பேக் ஃபயர் ஆகும். அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பாக்குறப்போ அதுல நிறைய பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணிச்சவங்களா இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரு, நம்மளை எப்படியாவது காப்பாத்துவாரு அப்படின்னு பயணிச்சவங்களா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ஓட்டையும் விஜய் பிரிச்சு எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா விஜய்க்கு உழக்கூடிய புதுசாவா ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் போடுவாங்க. ஆனா அதிமுகவுக்கு உழக்கூடிய ஓட்டை விஜய் பிரிப்பார்னு சொல்றாங்கல்ல, அதை விட அதிகப்படியான ஓட்டை திமுக கிட்ட இருந்துதான் விஜய் பிரிப்பாரு அப்படிங்கிறது தான் நான் இது வரைக்கும் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, அதிமுக இங்க தேவையில்லாம பயப்படுறாங்க, என்டிஏ அலைன்ஸ் தேவையில்லாம விஜய்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா விஜய் தனிச்சு நிக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு விழப்போற ஒரு பெரிய அடி அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்றாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதிமுக பலவீனமா இருக்கு, என்டிஏ அலைன்ஸ் பலவீனமா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக நேத்துல இருந்து 70 சீட்டு யாராவது கற்பனையில கூட யோசிச்சு பார்க்க முடியுமாங்க? இன்னும் ஒரு எலெக்ஷன்ல நிக்கல, 5% ஓட்டு இருக்கா, 10% இருக்கா, இல்ல 15% இருக்கா அப்படின்னு எந்த விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணல. ஆனா அவங்களுக்கு கூப்பிட்டு 80 சீட்டை ஒரு கட்சி 50 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி, திமுக விட அதிகமா ஆட்சியில் இருந்த கட்சி தூக்கி கொடுக்கும் அப்படின்னா ஒரு விளையாட்டா இல்ல, ஒரு சிறுபிள்ளைத்தனமா இல்ல. 2011 விஜயகாந்துக்கு ஜெயலலிதா அவர்கள் 42 சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு 2011 கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2009 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் வந்து 10% மேல ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத தனிச்சு நின்று ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணி விஜயகாந்துக்கு இப்போ எப்படி விஜய் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அப்போ விஜயகாந்த் அதை விட ஃபேமஸ். அதுவும் இல்லாம அவங்க சொல்லிட்டு
அரசியலுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தான் படமே நடிச்சு அரசியலுக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ரிசீவ் பண்ணாங்க. அப்படி ரிசீவ் பண்ணி அந்த அளவுக்கு ஃபேம் இருந்து 10% ஓட்டு வாங்கி அத மாதிரியான சூழல்ல கூட ஜெயலலிதா 42 சீட்டு தான் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி இருக்கப்போ விஜய்க்கு வந்து 80 சீட்டு அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு வேடிக்கை மாதிரி நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா பேசக்கூடிய மீடியாக்களுக்கே தெரியும் இது உண்மை கிடையாது, இது பொய் அப்படின்லாம் தெரியும். நிறைய சேட்டலைட் சேனல் போடுறாங்க. என்டி அலைன்ஸ்குள்ள வந்துட்டா விஜய்க்கு வந்து எதிர்கட்சி கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சிங்கிறது யாரும் கொடுக்கறது கிடையாது, கூட்டணி கட்சிகள் கொடுக்கறது கிடையாது. வெற்றி தோல்வியை பொறுத்து யார் எதிர்கட்சி தலைவரா வருவாங்களோ அவங்க தான் வருவாங்க. ஆனா லாஜிக்கே இல்லாம சேட்டலைட் சேனல் எல்லாம் போடுறாங்க விஜய்க்கு வந்து எதிர்கட்சின்னு ஒரு பொறுப்பு இருக்கா என்ன? தனியா கூட்டணி கட்சின்னு நீங்க வாங்க, நான் டெபுட்டி சிஎம்னா நீங்க வாங்க, நான் ஜெயிச்சேன்னா டெபுட்டி சிஎம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எதிர்கட்சின்னு ஒரு பொறுப்பு இருக்கா என்ன? அந்த பொறுப்பை வந்து தனியா இந்த அலைன்ஸ்குள்ள வந்தா விஜய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீடியாக்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு பெர்செப்ஷன் அரசியலுங்க. கிரவுண்ட்ல என்ன நடக்குது அதை பத்திலாம் இவங்க பேசுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த யாரு பெரிய கூட்டணி, எதை மாதிரி மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்காக இத மாதிரியான டிராமாஸ் நடத்திட்டு இருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம், யார் எந்த கூட்டணிக்குள்ள போறாங்க, விஜய் என்ன பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துட்டோம்ல. இனிமே நம்ம அதிகமா பொறுத்திருக்க தேவையில்ல. இன்னும் 2-3 நாளைக்குள்ள ஒண்ணு வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சாகணும், இல்ல அப்படின்னா கூட்டணிக்குள்ள போறோம் அப்படின்னு அறிவிச்சாகணும். ஆனா எந்த கூட்டணியும் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து வெல்கம் பண்ணி கூப்பிடுறதுக்கு தயாரா இல்ல. ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி வேணா அதிமுக தயாரா இருந்திருக்கலாம். பட் இப்போ விஜய்க்கு ஒரு அந்த டிமாண்ட் இருந்தது இல்ல, அந்த டிமாண்ட் வந்து இப்போ காலி ஆயிடுச்சு. சோ எந்த கட்சியும் வந்து விஜய் வந்து வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு கூப்பிட தயாரா இல்ல. பட் என்ன நடக்குது இன்னும் 2-3 நாள்ல, எப்படி வேட்பாளர் 234 வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுத்து விஜய் அறிவிக்க போறாரு, இல்ல 234 வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியாம வேற ஏதாவது செய்திகள் வந்து வருதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.